2024 பல எதிர்பாராத திருப்பங்களோட ரொம்பவே ஒரு கான்ட்ரவர்ஷியல் இயராக இருந்துச்சு. யூடியூப்லேயே மிகப்பெரிய கிரியேட்டர்ஸாக பார்க்க போகிறவங்க அதிர்ச்சித்தர அலிகேஷன்ஸில் மாட்டுறது, தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியோட பெரிய பெரிய கைகள்லாம் மோதிக்கிறது, ஸ்கேம்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணுறவங்களே ஸ்கேமர்ஸானு கேள்வி வருது, சோலோ வர்சஸ் கார்பரேட்னு சேனலுக்குள்ளேயே பிளவு வருதுன்னு யூடியூபே ரணகலமாக போனது இல்லாமல் வேக்சின் இஷ்யூ, திருப்பதி இஷ்யூ, விறுவிறுப்பான எலெக்ஷன், தளபதியோட பொலிட்டிக்கல் என்ட்ரின்னு இந்த வருஷத்தை ஒரு படமாக்குனா படத்தில் ட்விஸ்ட் இருக்கா, ட்விஸ்ட்டில் படம் இருக்கான்னு யோசிக்க வைக்கிற மாதிரி வருஷமாக அமைஞ்சது. என்னதான் இந்த வருஷமே இப்படி என்டர்டெய்னிங்காக இருந்தாலும் இதை தவிர்த்து என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்ட்லேயே பல சிறப்பான விஷயங்கள் நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. அப்படி இந்த வருஷம் நான் பார்த்த விஷயங்களில் எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப பிடிச்சி போன சில விஷயங்களை பற்றி தான் அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு பேச போகிறேன். வருஷத்தோட ஆரம்பத்தில் எல்லாரோட கண்களும் கொஞ்ச நாளுக்கு மலையாள சினிமா மேலே இருந்துச்சு. அடுத்தடுத்து நல்ல படங்களை கொடுத்து ஒரு தனி ஃபேஸில் இருந்தாங்கன்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக மஞ்சுமல் பாய்ஸோட பூம் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்லையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்க்ரீனில் காட்டினாலேயே பல பேருக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு அந்த படம். என்னதான் சிலர் அதை ஓவர் ஹைப்டு, ஓவர் ரேட்டட்னு சொன்னாலும் தேட்டரில் போய் உட்காந்து அந்த 2.25 மணி நேரம் இன்னும் மறந்து அவங்களோட ஒரு ட்ரிப் போன ஃபீலை அது எனக்கு கொடுத்தது. இதுவரை நம்ம நாட்டு சினிமாவில் அவ்வளோவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்காத ஒரு வகையான ஸ்டோரி டெல்லிங்காக ஆவேசம் படத்தில் ரங்காங்கிற கேரக்டர் மூலமாக பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது. விறுவிறுப்பான ஸ்க்ரீன் பிளேயோட நச்சுன்னு மனசில் போயிடுற மாதிரி ஒரு கேரக்டர் வச்சு தாறுமாறான ஆக்ஷன் சீக்வன்ஸோட பேருக்கேற்ற மாதிரியே படம் ஆவேசமாக இருந்தது. அப்புறம் மம்முட்டி ஐயா நடித்த பிரம்மயுகம் விரல் விட்டு என்ற அளவு கேரக்டர்ஸை வச்சு ப்ராப்பரான லோரோட பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட ஒரு ஹாரர் மாஸ்டர் கிளாஸாக அது அமைஞ்சது. சும்மா ஜம்ப்ஸ்கேர்ஸை வச்சு பூச்சாண்டி காட்டாமல் அவ்வளோ பெரிய வீட்டில் நம்மளை ஐசோலேட் பண்ண மாதிரியான உணர்வை கொண்டு வர வச்சு ஸ்டோரி டெல்லிங் மூலமாகவே ஜென்யூன் ஹாரரை உணர வச்ச படம். இப்படி இந்த வருஷத்தோட முதல் பாதியை மலையாள சினிமா டாமினேட் பண்ணியிருந்தாலும் வருஷ முடிவை நெருங்கி தமிழ் சினிமாவில் பல தரமான படங்கள் வந்துச்சு. அதில் 2 ஒப்பற்ற படைப்புகளான மெய்யழகன் கொட்டுக்காளி பற்றி தனியாகவே 2 வீடியோ பண்ணியிருக்கோம். அதனால் அது 2 தவிர்த்து வந்த படங்களை பற்றி இப்போ கொஞ்சம் பேசலாம். மகாராஜா விஜய் சேதுபதியோட 50வது படம். ஒரு சம்பவத்தை நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே வச்சு எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்ல முடியும்னு இந்த படம் காட்டுச்சு. படத்தோட முடிவுமே ரொம்ப பொயட்டிக்காக பட்டுச்சு. இதுதான் ரொம்ப ட்ரையாக இருந்த தமிழ் சினிமாவை தட்டி எழுப்புன ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது. சமீபத்தில் சைனாவில் 40,000 ஸ்க்ரீன்ஸில் மகாராஜாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது கோலிவுட்க்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி படம். தன்னோட படங்கள் மூலமாக பார்க்குற நம்மளை நொறுக்கிற படைப்பாடி டைரக்டர் பாலா அவரே ஒரு படம் இப்படி உலுக்கி உட்கார வச்சிருக்குன்னா அது எப்படி இருக்கும்? இந்த கியூரியாசிட்டியில் போய் பார்த்த படம் தான் மாரி செல்வராஜோட வாழை. சைல்டு அண்ட் சைல்டு எக்ஸ்ப்ளாய்டேஷன் பற்றி தன்னோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வச்சு ரொம்ப அழுத்தமாக காட்டியிருக்காரு. கடைசி காட்சியில் அந்த பையன் அவனோட இழப்பு கூட வருத்தப்பட முடியாத அளவு பசியில் இருக்கிற காட்சி நிச்சயம் அதை பார்த்த எல்லாருக்குமே பசி பட்னியோட கொடுமையை உணர வச்சிருக்கும். இந்த படம் தந்த தாக்கத்தை தாண்டி தமிழ் சினிமாவுக்கு 2 அற்புதமான சைல்டு ஆக்டர்ஸையும் கொடுத்துருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, 2 பசங்களுமே நல்லா உள்வாங்கி பண்ணியிருந்தாங்க அவங்களோட ரோல்ஸை. 2023 ஹரிஷ் கல்யாண், MS பாஸ்கர் நடிப்பில் பார்க்கிங்கிற ஒரு தரமான படம் வந்தது. 2 ஆண்களோட ஈகோ கிளாஸ் எந்த அளவு பெருசாக வெடிக்குதுன்னு பயங்கர விறுவிறுப்பாக காட்டியிருப்பாங்க. 2024 அதே ஹரிஷ் கல்யாண் நடித்த ஆல்மோஸ்ட் அதே கான்செப்டில் டோட்டலாக வேறு செட்டிங்கில் வந்த படம் தான் லப்பர் பந்து. ஒரு ப்ராப்பர் ஸ்போர்ட்ஸ் படமாக மட்டும் இல்லாமல் 2 கேரக்டர்ஸோட ஈகோ கிளாஸை வச்சு விதவிதமான சிச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்ணி ப்ளே பண்ணிருப்பாங்க. வருஷத்தோட முதல் பாதியில் ரங்கா கொடுத்த இம்பாக்டை இங்கே நமக்கு கெத்து கொடுத்துருப்பாப்புல. என்ன கேரக்டரியா! அவரோட இன்ட்ரோ சாங்கை போட்டு மனுஷன் நடந்து வரதும், பின்னாடி கமெண்ட்ரியில் அவரோட பெருமைகளை சொல்லவும், கையில் கர்ச்சீஃபை சுற்றி பேட்டை சொல்லட்டி பந்தை சாமிக்கு விட்டு அடுத்த எல்லா பந்தையும் 2 தென்னை மரம் ஒசரத்துக்கு 6 அடிக்கிறதெல்லாம் இப்போ நினைச்சாலும் சிலிர்த்து போகுது. இந்த வரிசையில் நடுவில் இன்னொரு அற்புதமான மலையாள படமும் வந்துச்சு, வாழை. இந்தியன் டாக்ஸிக் பேரண்டிங் பற்றியும் பசங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் இடையில ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கிறது எவ்வளோ முக்கியங்கிறத அழகாக காட்டின படம் இது. கண்டிப்பாக இந்தியாவில் பிறந்து வளர்கிற எல்லா பசங்களும் பார்க்க வேண்டிய ஒரு படம். அப்புறம் வருஷம் முடிவு நெருங்கையில் தீபாவளிக்கு அமரன், லக்கி பாஸ்கருங்கிற 2 எமோஷனல் ரோலர் கோஸ்டர்ஸ் வந்துச்சு. ஒரு ராணுவ வீரரோட ராணுவ வாழ்க்கை அவரை தாண்டி அவரோட குடும்பத்தை, உறவுகளை எப்படிலாம் பாதிக்குங்கிற பெர்ஸ்பெக்டிவை பார்க்குற வாய்ப்பை கொடுத்துச்சு அமரன். ஒவ்வொரு மிடில் கிளாஸும் ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகி பார்க்குற விதமாக லக்கி பாஸ்கர் அமைஞ்சது. இப்படி மலையாளம், தமிழ்லாம் முத்து படங்கள் வர இன்னொரு பக்கம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்த ஒரு படம் என்னோட எல்லா எதிர்பார்ப்பையும் மீறி ப்ராப்பர் மித்தாலஜி பேஸ்ட் ஃபேண்டசி படங்களுக்கு புது ஸ்டாண்டர்டே செட் பண்ணுச்சு. கல்கி 2898 AD. சும்மா ஏனோதானோன்னு இல்லாமல் இந்தியன் மித்தாலஜி லோரை வச்சு எவ்வளோ ரிச்சாக ஒரு வேர்ல்டு பில்ட் பண்ண முடியுமோ பண்ணி காஸ்டியூம்ஸ், வெஹிக்கிள்ஸ், வெப்பன்ஸ்னு எல்லாத்துக்கும் அவ்வளோ மெனக்கிட்டு ஒரு பிரமிக்க வைக்கிற படைப்பை கொடுத்துருந்தாங்க. விஷுவலாகவுமே படம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. எல்லாத்தையும் தாண்டி மகாபாரதம் கனெக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணது சரியான டாப்பாக இருந்துச்சு. இதை யார் பார்த்தாலும் என்ஜாய் பண்ணலாம் தான், ஆனால் மகாபாரதம் கதையும் அந்த கேரக்டர்ஸோட வெயிட்டையும் தெரிஞ்சிருந்தா வேற மாதிரி ஹிட் ஆகும். என்னதான் வசூல் ரீதியாக அது பெரிய வெற்றி படமாக தெரிஞ்சாலும் இதை போதுமான அளவு நம்ம பாராட்டலையும் எனக்கு தோணுது. ஒருவேளை இன்னும் கல்கி யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா
நிச்சயம் முயற்சி பண்ணி பாருங்கள். படங்கள்ல இருந்து அப்படியே இங்கே டிவி சீரிஸ் பக்கம் வந்தோம்னா டிசி சைடில் இருந்து பென்குயினுக்கு தனியாக சீரிஸ் விட்டாங்க. பேட்மேனும் அவரோட வில்லன்ஸும் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு ஏற்கனவே பண்ண வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். அதுலேயே 2022 வந்த த பேட்மேன்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்மேன் ரெப்ரசன்டேஷன்ஸாக நான் பார்க்குற படம். அப்படி இருக்கையில் அதே யூனிவர்ஸில் ஒரு சீரிஸ் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டதுமே என்னோட எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் மீறி காத்தம் சிட்டி பற்றி, அங்கே இருக்கிற கேங்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் பற்றி, பென்குயின் பற்றிலாம் ஒரு ப்ராப்பர் கேங்ஸ்டர் மாஃபியா செட்டப்பில் ஒரு சீரிஸை கொடுத்தது திஸ் இஸ் ஆல் ஐ எவர் வாண்டட் ஃப்ரம் பேட்மேன் யூனிவர்ஸ்னு ஃபீல் ஆச்சு. அப்படியே அனிமே பக்கம் வந்தோம்னா போன வருஷத்தை ஒப்பிடையில் இந்த வருஷம் கொஞ்சம் சுமாராக தான் அனிமேக்கு அமைஞ்சதுன்னு சொல்லலாம். இந்த வருஷத்தோட ஹைலைட்டாக இந்த சீசனில் வேணால் கொஞ்சம் நோட்டபிள் ஒர்க்ஸ் கண்ணில் பட்டுச்சு. ப்ளீச்சோட 1000 Year Blood War ஆர்க், டான் லெகபோசி ஆங்கிலர், ப்ளூ பாக்ஸ்னு இந்த சீசனில் நிறையவே நோட்டபிளான ஒர்க்ஸை பார்க்க முடியுது. ஓகே, படங்கள் சீரீஸ் அனிமே பற்றிலாம் கொஞ்சம் பேசிட்டோம். இப்போ அப்படியே ஸ்போர்ட்ஸ்க்கு வருவோம். T20 வேர்ல்ட் கப் 2019 வேர்ல்ட் கப்பில் இந்தியா ஃபைனல்ஸ்க்கு போகலேங்கிற வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் நியூசிலாந்து வர்சஸ் இங்கிலாண்டோட அந்த ஃபைனல் மேட்சை பார்த்துட்டு இருக்கல அதெல்லாம் மறந்து இப்படி ஒரு மேட்சை பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுன்றான்னு யோசிக்கிற அளவுக்கு வெறித்தனமான மேட்சாக அமைஞ்சது. இனிமே இப்படி ஒரு மேட்சை பார்க்கவே மாட்டோம்னு நினச்ச என்ன மறுபடியும் அதே அளவு எக்ஸைட் ஆக வச்ச மேட்ச் தான் இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபைனல் மேட்ச். இந்த தடவை இந்தியாவே ஃபைனல்ஸில் இருக்கிறனால பதட்டம் இன்னும் பயங்கரமாக இருந்தது. ஒரு பாயிண்டில் எல்லா நம்பிக்கையும் உடஞ்சி போய் அவ்வளோதான்ப்பா முடிஞ்சதுன்னு உட்காரும்போது தான் அந்த தெய்வமே பூம்ராங்கிற உருவத்தில் வந்து மேட்சை காப்பாற்றி கொடுத்துச்சு. ஆனால் அந்த தெய்வத்தோட எல்லா ஓவர்ஸும் முடிஞ்சு போக ரொம்ப முக்கியமான கடைசி ஓவரை யாரால அவ்வளோ கண்ட்ரோலாக போட முடியும்னு யோசிக்கும் போது தான் 2024 மிகப்பெரிய இருங்கபாய் மொமெண்ட்டாக ஹார்திக் பாண்டியாவோட கடைசி ஓவர் அமைஞ்சது. அந்த மனுஷனை குறை சொன்ன கலாய்ச்ச ஒவ்வொருத்தனும் கையெடுத்து கும்புற மாதிரி ஒரு ஓவரை போட்டு மனுஷன் கப்பை வாங்கி கொடுத்தாப்புல. இந்த கேப்பில் சூரியகுமார் யாதவோட சூப்பர் ஹியூமன் கேட்ச் பற்றி பேசலனா தெய்வ குத்தமாயிரும். டிஃபைன் கிளட்ச் மூமெண்ட்னு யாராச்சும் கேட்டால் அந்த கேட்ச் எடுத்து காட்டலாம். இப்படி உயிரை கொடுத்து ஆடி ஆனந்த கண்ணீரில் ரோஹித் கோலி பாண்டியால நின்னதை பார்க்கல நம்மள அறியாமல் புல்லரிச்சு கண்ணு கலங்குச்சு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான என்டர்டைன்மெண்ட் மீடியம் பற்றி சொல்லலைன்னா எனக்கு மனசே கேட்காது. ரெஸ்லிங் அது ஃபேக்கு ப்ரோன்னு யாரும் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2024லையும் ரெஸ்லிங் உண்மைன்னு நம்பிலாம் அதை யாரும் பார்க்கறது இல்லைங்கிற ஃபேக்டை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கோரியோகிராஃப்ட் ஃபைட்ஸ் மூலமாக விதவிதமான கேரக்டர், சுவாரஸ்யமான கதைகள் வச்சு ரியாலிட்டி அண்ட் ஃபிக்ஷனை பிளெண்ட் பண்ணி நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்கறது தான் ரெஸ்லிங். அதில் இந்த வருஷம் ரெஸ்லிங் வரலாற்றுலேயே ஒரு முக்கியமான வருஷம்னு சொல்லலாம். இத்தனை டிகேட்ஸ் ஆஃப் ரெஸ்லிங்லேயே த கிரேட்டஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த வருஷம் ரெசல்மேனியா 40 முடிவில் நடந்துச்சுன்னு சொல்லலாம். இதை முழுசாக ஃபாலோ பண்ணி பார்த்த ஒவ்வொருத்தர் கண்ணிலையும் தாரத்தாரையாக தண்ணி ஊற்றிருக்கும். இதை பற்றி தெளிவாக பேசணுன்னா ஒரு தனி வீடியோவே தேவைப்படும். லக்கிலி அதை நான் ஏற்கனவே இன்னொரு சேனலில் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரெஸ்லிங் உலகத்தோட இன்னொரு முக்கியமான சம்பவமும் இந்த வருஷம் நடந்தது. நிறையா பேருக்கு டேனியல் பிரைனாக தெரிஞ்ச பிரையன் டேனியல்சனோட ரிட்டையர்மெண்ட். இந்த கடைசி ரனில் மனுஷன் நிறைய வெறித்தனமான மேட்சஸை கொடுத்தாப்புல. ஆனால் நான் பார்த்ததுலேயே இதாண்டா பெஸ்ட் மேட்ச்னு சொல்கிற அளவு 2 மேட்சஸை இந்த வருஷம் கொடுத்தாப்புல. வில் ஆஸ்ப்ரே கூட நடந்த ஒரு மேட்ச், அப்புறம் ஸ்வர்வ் ஸ்ட்ரிக்லாண்ட் கூட நடந்த மேட்ச். பிஸ்னஸில் தன்னோட கடைசி வருஷத்துலையும் இப்படி 2 ரெஸ்லிங் மாஸ்டர் பீசஸை கொடுத்துட்டு போன தலைவன் என்னைக்குமே டெக்னிக்கல் ரெஸ்லிங் கோட் தான். இதெல்லாம் தாங்க 2024 நான் ரொம்ப விரும்பி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள். இதில் உங்களுக்கு பிடிச்ச எதையாச்சும் நான் சொல்லாமல் விட்டுருந்தா அது என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஃபேபிள்ஸ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.